கிரிக்கெட் போட்டி நடக்கும் போதே தன்னோட தந்தை இழந்த 5 இந்திய வீரர்களை பார்க்கலாம். முதலாவதா முகமது சிராஜ் 2020-21 பார்டர் கவாஸ்கர் கோப்பையில இவர் பங்கேற்ற சமயத்துல அப்பா இறந்துட்டாரு. கொரோனா பரவல், பயோபபிள்னு நிறைய தடைகள் இருந்தனால அப்பாவோட இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த போட்டியில தான் இவரு டெஸ்ட் டெபியூ பண்ணாரு. ரெண்டாவதா ரிஷப் பண்ட் 2017 ஆண்டு IPL போட்டிக்கு நடுவுல இவரோட அப்பா மாரடைப்பால காலமாயிட்டாரு. 2 நாள் மட்டும் சொந்த ஊருக்கு போய் அப்பாவோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. மூணாவதா விராட் கோலி 2006 ஆண்டு ரஞ்சி கோப்பை போட்டியில இவர் பங்கேற்ற சமயத்துல அப்பா இறந்துட்டாரு. அப்ப டெல்லி அணியும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. இதனால மறுநாளே களத்துக்கு வந்த விராட் கோலி 90 ரன்கள் எடுத்து அணியை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாத்தினாரு. நாலாவதா சச்சின் டெண்டுல்கர் 1999 உலகக்கோப்பை போட்டியில சச்சின் பங்கேற்றிருந்த போது அப்பா இறந்துட்டாரு. உடனடியா இந்தியா திரும்பி வந்து அப்பாவோட இறுதி சடங்குல கலந்துட்ட சச்சின் மறுபடியும் உலகக்கோப்பை போட்டியில வந்து விளையாடி சதம் அடிச்சாரு. அஞ்சாவதா ரிங்கு சிங் T20 உலகக்கோப்பை போட்டியின் போது அப்பாக்கு சீரியஸா இருக்குன்னு போன் வந்ததும் உடனே கிளம்பி ஊருக்கு போனாரு. அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் கிளம்பி மேட்ச் விளையாட வந்துட்டாரு. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அவரோட அப்பா இறந்துட்டாரு.